பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இது குறித்து என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். இதுவரை தமிழ்நாட்டில் இந்த 2 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு ஒப்பந்தமும் எங்களால் போடப்பட முடியவில்லை, இவர்களை எங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும், அதேபோன்று அப்படி ஒரே ஒரு முறை தொடர்பு கொண்டு அதிகாரிகள் ஒரு முறை வந்து மீண்டும் அம்மாவை கேட்க வேண்டும் என்று சொல்லி திரும்பிவிட்டார்கள். நாடாளுமன்றத்திலே அதிமுகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இங்கே சென்னையிலே எழுதி கொடுத்து சென்னையிலே இருக்கின்ற செய்திகள் எல்லாம் நாடாளுமன்றத்திலே வந்து வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன வாசிக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது என்று கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் பல ஆண்டு காலமாக சொல்லி வருகின்றோம். நல்ல ஒரு அணுகுமுறை இல்லாத ஒரு காரணம், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை இழந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் எல்லாம் எந்த ஒரு தீர்வு இல்லாத வெறும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஜெயலலிதா அரசாங்கம் இது. ஆக இது மின்துறை மட்டுமில்ல, அனைத்து துறைகளிலும் இந்த நிலைமைத்தான். நான் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு அவர்களை 6 முறை சந்தித்தேன். அதற்கு முன்பு இருக்கின்ற சதானந்தா கவுடா அவர்களை ஒரு முறை சந்தித்து, அதிகாரிகளை 4 முறை சந்தித்து 11 முறை சந்தித்த பிறகு என்னுடைய தொகுதி தர்மபுரியிலே மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே இணைப்பு புதிய திட்டம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. நான் பல முறை சந்திக்கின்ற நேரத்திலே அவரை பல மாநில முதலமைச்சர்கள் சந்தித்தார்கள். கடைசியாக நான் அவரை சந்தித்த நேரத்திலே 4 மாநில முதலமைச்சர் அவரை சந்தித்தார்கள். அதுவும் குறிப்பாக ரயில்வே பட்ஜெட்டுக்கு முன்பு சந்தித்து நேரத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தமிழ்நாட்டை சார்ந்த முதலமைச்சரோ அமைச்சர்களோ யாரும் வந்து சந்திக்கவில்லை. இப்படி நாம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இதெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நல்ல ஒரு மாற்றம் இந்த தேர்தலிலே வரும் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக வரும். காரணம், 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே கடன் தான் அதிகப்படுத்தியிருக்கிறது. கடன் இந்த ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்து அவள் வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய மொத்த நிர்வாக கடன் 1,01,000 கோடி. இன்று தமிழ்நாட்டினுடைய நிர்வாக கடன் 2,47,000 கோடி. இவ்வளவு 2,47,000 கோடி கடன் தமிழக அரசு பெற்று எந்த ஒரு முன்னேற்றம், எந்த திட்டமும், எந்த ஒரு புதிய அறிவிப்பும் எதுவும் கிடையாது. அது அறிவிப்புகள் இருக்கிறது, ஆனால் திட்டங்கள் கிடையாது, நிதியும் கிடையாது. இப்படி ஒரு ஆட்சி நிச்சயமாக மக்கள் வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவார்கள். எங்களுக்கு உறுதியாக வாய்ப்பு கொடுப்பார்கள். விஜயகாந்த் 500 கோடி டேம்ஸ் பேசினாங்க கருணாநிதி கூட. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா 1500 கோடி பி டீம் சொல்லக்கூடிய அதிமுக கொடுக்கப்பட்டதாக. அதாவது ஒரு மூத்த அரசியல் தலைவர் வைகோ அவர்கள் ₹500 கோடி திமுக விஜயகாந்திடம் பேரம் பேசினார்கள் என்று மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வெளியிட்டிருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஆக ஒரு மூத்த தலைவர் வைகோ அவர்கள் இப்படி சொல்லியிருப்பது, இதில் நிச்சயமாக உண்மை இருக்கும் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக இதை தேர்தல் ஆணையம் உடனடியாக விசாரிக்க வேண்டும். இது சம்பந்தமாக இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு புகார் கொடுக்கின்றோம். இந்த புகாருடைய நகலை டெல்லிக்கு அனுப்பியிருக்கின்றோம். இதற்கு கடுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இது திமுக மட்டுமல்ல, விஜயகாந்த் அவர்களையும் விசாரிக்க வேண்டும், வைகோ அவர்களை விசாரிக்க வேண்டும், திமுக சார்பில் கலைஞர் அவர்களையோ அல்லது ஸ்டாலின் அவர்களை விசாரிக்க வேண்டும். விசாரித்து கடுமையான நடவடிக்கை எடுத்து இப்படி தேர்தல் நேரத்திலேயோ அல்லது அதற்கு முன்பாக எந்த கட்சி இப்படி பேரம் பேசுகின்றாரோ அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும். வழக்கு பதிவு செய்து தடை செய்து பல குற்ற வழக்கை பதிவு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, மற்றொரு செய்தி நீங்கள் சொல்கிறீர்கள், ₹1500 கோடி இந்த அணிக்கு